Hello everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 exam apply பண்ணும்போது நிறைய பேருக்கு DigiLocker authentication fail அப்படின்னு வருது. ஸோ இந்த முறை அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா முன்னாடி லைக் அப்ளிகேஷன் விண்டோ ஸ்டார்ட் ஆன உடனே அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருந்தது அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ நம்ம செல்வா சார் கைட் பண்ணாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எந்த இடத்துல இஷ்யூ இருக்குன்னு அதை சால்வ் பண்ணிட்டு என்டிஏவுக்கு நம்ம மெயில் பண்ணியிருந்தோம். என்டிஏவுக்கு எப்படி மெயில் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜரும் செல்வா சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது 1-to-1 ரொம்ப இண்டிவிஜுவலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு சிக்ஷா கிளாஸ்லேருந்து இந்த சப்போர்ட் கொடுத்தோம். அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி மெயில் பண்ணியிருந்தாங்க. என்டிஏல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கேண்டிடேட்க்கு கால் பண்ணி இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சாங்க. ஸோ இது அப்ளிகேஷன் விண்டோ ஆரம்பிச்ச சில நாட்களுக்குள்ள நடந்தது. ஆனால் இப்போவுமே இதே மாதிரி நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருக்கு. நிறைய பேர் என்டிஏக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க, பட் என்டிஏல இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரல அப்படிங்கிறத சொல்றீங்க. இப்போ என்டிஏ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்டிஏவே எப்படி அப்ளை பண்ணணும்னு நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். டு ஸ்டார்ட் வித், இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா பிஹெச்டி பண்ணுறவங்க, கோர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, ஏற்கனவே டிஜிலாக்கர் அக்கௌண்ட் நான் வச்சுருக்கேன், ஆப்பார் ஐடி வச்சுருக்கேன், என்பிடெல்லையும் கோர்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் இதை லாகின் பண்ணி வச்சுருக்கேன். அதனால இந்த முறை நான் வந்து வெரிஃபிகேஷன் கேட்கும்போது எனக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரே ஜென்ரேட் ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே போக மாட்டேங்குது. அதுதான் உங்களோட இஷ்யூ. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த பேஜ் வரும், நீங்கள் இதை கிளிக் பண்ணிடுவீங்க, அடுத்து இங்கே வந்துடுவீங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போவீங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போனால் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். இதுலையுமே நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இங்கே தான் நீங்கள் டிஜிலாக்கர் வந்து ட்ரை பண்ணுவீங்க. பட் டிஜிலாக்கர் என்ன ஆகலைன்னா நமக்கு இந்த முறை இது ஒர்க் ஆகலை. இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா ஆத்தென்டிகேஷன், நமக்கு வெரிஃபிகேஷனே வர மாட்டேங்குது, மெயிலே ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்க இந்த மெத்தட் வச்சு ட்ரை பண்ணலாம். பிரமான் ஜன் பரீட்சை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜன் பரீட்சை அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் லாகின் வித் தட். இல்லை ஜன் பரீட்சை அக்கௌண்ட் இல்லைன்னா யூ கேன் சைன் இன். நீங்க வந்து புதுசாக வந்து சைன் இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. வெரி சிம்பிள். ஸோ இப்போ லேட்டராக இந்த வீக் அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்டிஏலேருந்து ரிப்ளை வரல மேம், நான் மெயில் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ரிப்ளை இன்னும் வரல, என்னால் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே ப்ரொசீட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஜன் பரீட்சை போயிட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ஏர்லியாக இதற்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு என்டிஏலேருந்தே ப்ராப்பராக கால் பண்ணி ரிசீவ் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து லோடிங்லேயே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அது உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஸோ அந்த கேஷே மெமரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வெப்சைட் ரொம்ப லோடிங்காக இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கு சர்வர் அப்படின்னு சொல்றீங்க. மேபி இன்டர்நெட் டிராஃபிக்கிங் இருக்கும். லேட் நைட் அப்ளை பண்ணுங்க, இல்லை ஏர்லி மார்னிங் அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் இந்த டிராஃபிக் இல்லாத டைம்ல நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக ப்ராசஸ் ஆகும். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரிவன்.